துறப்பாண்டிலாம் சர்ச்சுக்கு வருவானு கனவா வேண்டாம். அண்ணே உங்க பாருங்க. ஏ துறப்பாண்டி தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். என்னப்பா ஜெப கூட்டத்துக்குலாம் போயிட்டு வர மாதிரி தெரியுது. ஏன் நாங்களாம் ஜப்பு கொடுத்து போக கூடாதா? அதானே. ஏ நீ போப்பா, சந்தோஷம்தான். ஆனா என்ன, நீ ஜெபிச்சு நாங்க பார்த்தது இல்ல. அதான் நீ எதுக்கு ஜெபிச்சிருப்பேன்னு அண்ணன் யோசிக்கிறாப்ல. ஹலோ ஹலோ ஹலோ, நாங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும் தெரியணும், அப்படித்தானே? அப்படித்தான். கேளுங்கள் தரப்படணும்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட கேட்டான் பாரு, ஒரு 10,000 ஏக்கர் நிலம். என்னையா அது? தப்பே இல்ல. சும்மாவா பின்ன? அந்த 10,000 ஏக்கருக்குள்ள அப்படியே பறந்து போறதுக்கு ஒரு பிஎம் டப்பா கார். அண்ணே டப்பா இல்ல, BMW. ஓ டபிள்யூ, BMW. போதும்பா போதும். எப்பா நிறுத்துப்பா, இன்னும் லிஸ்ட் எவ்வளவு இருக்கு? சோக்கா சொன்னடா அண்ணன், இந்த ஊர்ல யாரா வேற லெவலு. அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவி. பஞ்சாயத்து தலைவராம்ல கேப்பாருல. அப்புறமா அந்த பஞ்சாயத்து தலைவர் சாதாரண வீட்டுல இருக்க முடியும், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பங்களா கேட்டிருக்கோம்ல. ஏய் துறப்பாண்டி நிறுத்துப்பா. இதெல்லாம் சரி, ஆவிக்குரிய விஷயம் ஏதாச்சும் கேட்டியாப்பா? உனக்கா தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு இல்லையா? எப்பா ஆவிக்குரிய விஷயம்னா என்னன்னு சொல்லுங்கப்பா, நாங்களும் கேட்போம்ல. இந்த வேதத்தை படிச்சு நீயே தெரிஞ்சுக்க போ. அப்படித்தானே, நானே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இவனுங்க வேற மானத்தை வாங்குவானுங்க. படிச்சிருந்தா உங்க கூட ஏன்டா நான் சுத்துறேன்? பசங்க முன்னாடி அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணணும். நாங்களே படிச்சு நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். டேய், அண்ணனுக்கு தான் படிக்க தெரியாதுல்ல. ஆவிக்குரிய ஜபம்னா என்ன, ஆவிக்குரிய தேவைனா என்ன, எப்படி ஜெபிக்கணும், கொஞ்சம் வேதத்தை வாசிச்சு அண்ணனுக்கு சொல்லி கொடுங்க. அண்ணே முதல்ல ஆண்டவரை முழு மனசோட நேசிக்கணும். சரி. அவருக்கு கீழ்ப்படியணும். ஓகே. அவருக்கு பயப்படணும். அவருக்கு பிரியமா நடக்கணும். அவரை கனப்படுத்தணும். இயேசுவை பிரதிபலிக்கணும். அவரை நம்பி ஜீவிக்கணும். அவரை சார்ந்து ஜீவிக்கணும். அவருக்குள்ள ஜீவிக்கணும். அவர் மேல கண்ணை வச்சு அவருக்குள்ள நடந்து அவரையே நோக்கி ஓடணும்னே. அவருக்குள்ள நிலைச்சு அவருக்குள்ள பொழைச்சு அவரையே உடுத்தணும்னே. ஆவின் கனி இருக்கணும், மாம்சத்தின்படி இருக்கவே கூடாது. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும், சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாது. சுயத்தை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும். அடுத்தவங்களை நேசிக்கணும், பரலோகத்தையே யோசிக்கணும்னே. நன்றி சொல்லணும், சோதனை சகிக்கணும், தாழ்மையா இருக்கணும், சிம்பிளா வாழணும், உண்மையா இருக்கணும், நாணயத்தோட நடக்கணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும்னே, மலை பிரசங்கத்தை வாழணும்னே. நம்ம வாழ்க்கை தான் மத்தவங்களுக்கு பிரசங்கமா இருக்கணும்னே. ஆக மொத்தம் இயேசுவ மாதிரி வாழணும்னே. இதுதானே ஆவிக்குரிய தேவை. ஆவிக்குரிய ஜெபம் அன்றாட தேவை, ஆவிக்குரிய தேவை. எல்லாத்தையும் கேட்க சொன்னீங்களே, இயேசுவை கேட்க சொன்னீங்களாடா? இது தெரியாம 2 வருஷமா கிறிஸ்தவனா இருந்துட்டனே. அண்ணே நீங்க பரவாயில்லண்ணே, இது கூட தெரியாம 20 வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்கண்ணே. சரி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அண்ணன் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவரே, இனிமே என் ஜெபத்துல முதல்ல ஆவிக்குரிய தேவைதான், அப்புறமா தான் மத்ததெல்லாம். இது எத்தனாவது மனம் திரும்புதல்னு எனக்கே தெரியலப்பா. என்ன மறந்துட்டேன், என்ன மறந்துடாதீங்க. அண்ணன் மனம் திரும்பிட்டேன். அப்புறம் என்ன, பாட்டுதான் போட்டுருவோம்.
செய்யுறேன் கேளுங்கப்பா. அப்பா என் அப்பா, வேண்டுதலே நீங்க தானே அப்பா. அன்பு வைக்கணும் உங்க மேல, கீழ்ப்படியணும் உங்க வசனத்துக்கு. நான் நடக்கணும் உங்களுக்குள்ள, முக்கியத்துவம் உங்க பிரசன்னத்துக்கு. ஆராதிக்கணும் ஆவியோட, உள்ளத்துக்குள்ள உண்மையோட. நன்றி சொல்லணும் முழு இதயத்தோட, நித்தோ நித்தம் பரலோக நினப்போட. இதுவரை கேட்காத விஷயங்களை இன்னைக்கு கேட்டு புட்டேன். இதுவரை பார்க்காத விதங்களில என் வாழ்க்கைய பார்த்து புட்டேன். இதுவரை கேட்காத விஷயங்களை இன்னைக்கு கேட்டு புட்டேன். இதுவரை பார்க்காத விதங்களில என் வாழ்க்கைய பார்த்து புட்டேன். அப்பா என் அப்பா, வேண்டுதல் செய்யுறேன் கேளுங்கப்பா. அப்பா என் அப்பா, வேண்டுதலே நீங்க தானே அப்பா. நம்பிக்கையில வளர்ந்திடணும், என் சிலுவைய நான் சுமந்திடணும். உங்களுக்குள்ள மகிழ்ந்திடணும், நீங்க எச்சரிக்கும் போது பயந்திடணும். வீட்டுக்குள்ளையும் ஊருக்குள்ளையும் அன்பு காட்டணும். உங்களை போல என்ன வெறுத்து சுயம் மறுத்து சித்தம் செய்யணும் உங்க மகனை போல. கேட்காத விஷயங்களை இன்னைக்கு கேட்டு புட்டேன். இதுவரை பார்க்காத விதங்களில என் வாழ்க்கைய பார்த்து புட்டேன். இதுவரை கேட்காத விஷயங்களை இன்னைக்கு கேட்டு புட்டேன். இதுவரை பார்க்காத விதங்களில என் வாழ்க்கைய பார்த்து புட்டேன். அப்பா என் அப்பா, வேண்டுதல் செய்யுறேன் கேளுங்கப்பா. அப்பா என் அப்பா, வேண்டுதலே நீங்க தானே அப்பா.